MND எனப்படும் மோட்டார் நியூரான் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தேசிய நடைபயிற்சி முன்னாள் வீரர் ஜி சரவணனுக்கு உதவுவதாக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் ஜொஹாரி உறுதி அளித்துள்ளார். சரவணனின் MND நோயுடனான போராட்டம் படிப்படியாக அவரது நடக்கும், பேசும் மற்றும் உண்ணும் திறனை பறித்துவிட்டது என்று FMT நேற்று செய்தி வெளியிட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மலேசியாவின் ஒரே தடகள தங்கப்பதக்க வெற்றியாளரான 56 வயது சரவணனுக்கு 2021 MND நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. தற்போது அவர் உணவு செலுத்தும் குழாயை சார்ந்து வாழ்கிறார் மற்றும் அவருக்கு தொடர்ச்சியான கவனிப்பு தேவைப்படுகிறது. இதனையடுத்து நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸ் ஊடகத்தில் வெளியான ஒரு செய்தியில் சரவணனின் அவல நிலையையும் அது அவரது குடும்பத்தை எவ்வாறு பாதித்துள்ளது என்பதையும் கண்டு தாம் மனம் உருகியதாக தௌஃபிக் தெரிவித்துள்ளார். சரவணன் நாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒரு தடகள வீரர். 1998 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் வென்ற தங்கப்பதக்கத்திற்காக நினைவு கூறப்படுகிறார். இன்று அவரும் அவரது குடும்பத்தினரும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு வீரர்கள் நல அறக்கட்டளையான யாக்கைப் உட்பட பல உதவிகளை அவர் பெற்றிருந்தாலும் சிகிச்சையின் அதிக செலவும் குறைந்த வருமானமும் நிலைமையை மிகவும் சவாலானதாக ஆக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே அவர்களின் தேவைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் தேவையான ஆதரவு வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் கூடிய விரைவில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் சந்திக்க ஏற்பாடு செய்யப்போவதாக அவர் கூறினார். கடந்த புதன்கிழமை காஜாங்கில் 17 வயது 13 வயது சிறுவனை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஓட்டுநரை கிராப் மலேசியா இடைநீக்கம் செய்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் மற்றும் அச்சிறுவனுக்கு உதவுவதோடு நிறுவனம் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. சௌஜானா பால்மா ரெசிடென்சில் இருந்து காஜாங் பெர்டானாவுக்கு சென்ற பயணத்தின் முடிவில் தாம் தாக்கப்பட்டதாக அந்த சிறுவன் காஜாங் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளான். அங்கே சென்றடைந்ததும் ஓட்டுநர் கோரப்பட்ட இடத்தை தாண்டி சென்று விட்டதாகவும் திருப்பிச் செல்ல மறுத்துவிட்டதாகவும் அச்சிறுவன் தெரிவித்துள்ளார். அவர் நிறுத்திய இடத்தில் பல தெருநாய்கள் இருந்ததால் பின்னோக்கி செல்லும்படி ஓட்டுநரிடம் கேட்டதாகவும், ஆனால் உடனடியாக வாகனத்திலிருந்து வெளியேறுமாறு அவர் தனக்கு உத்தரவிட்டதாகவும் தெரிவித்தார். தாம் வெளியேறி கதவை மூடிய போது அது பலமாக மூடியது. இதனை அடுத்து ஓட்டுநர் வெளியே வந்து தனது தலை, முகம் மற்றும் உடலில் அடித்தார் என்று அச்சிறுவன் தெரிவித்துள்ளார். ஷா ஆலம் பிரிவு U15 உள்ள பெர்சியாரான் ஃபிகாஸ் பகுதியில் ஓடும் காரில் இருந்து ஆபத்தான முறையில் பட்டாசுகளை வெடித்ததற்காக சம்பந்தப்பட்ட நபர்களை காவல்துறை தேடி வந்த நிலையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். 21 மற்றும் 28 வயதுடைய அந்த சந்தேக நபர்கள் பிற்பகல் 2:40 மணி அளவில் ஷாலாமில் உள்ள சுங்கைபுலோ மற்றும் பிரிவு 9 கைது செய்யப்பட்டதாக ஷாலாம் காவல்துறை தலைவர் ராம்சே எம்போல் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விசாரணைக்கு உதவும் வகையில் இச்சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஒரு புரோட்டான் சத்ரியா கார், 2 கைபேசிகள் மற்றும் ஒரு பட்டாசு குச்சியையும் காவல்துறை பறிமுதல் செய்துள்ளதாக அவர் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலதிக விசாரணைகளுக்கு வசதியாக சந்தேக நபர்கள் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். ஓடும் காரின் சன்ரூஃபில் நின்று கொண்டு ஒருவர் பட்டாசுகளை வெடிக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து நேற்று இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்யப்பட்டது. பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா சுல்தான் அமாட் ஷாவுக்கு தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகள் எதுவும் இல்லை என்று அரண்மனை வட்டாரம் தெரிவித்துள்ளது. அவரது பெயரையும் படங்களையும் பயன்படுத்தி பல போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முகநூல் மற்றும் டிக்டாக்கில் பஹாங்கின் துங்கு அம்புவான், துங்கு அசீசா அமீனா மைமூனா எஸ்கண்டாரியாவின் பெயரையும் படங்களையும் பயன்படுத்தி போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்று அரண்மனை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முகநூலில் சுமார் 7,72,000 பின்தொடர்பவர்களை கொண்ட சரிபார்க்கப்பட்ட சுல்தானின் பகாங் கணக்கு மட்டுமே உள்ளது என்றும் அதன் மூலம் அரசு அறிக்கைகள் வெளியிடப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களில் சந்தேகத்திற்கு இடமான அழைப்புகள் அல்லது உள்ளடக்கங்கள் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்று காலை கிள்ளானில் மது போதையில் இருந்ததாக பின்னர் கண்டறியப்பட்ட ஒரு நபர் ஓட்டி வந்த கார் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். 20 வயதுடைய சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அவர் ஜலான் ரயா பாராட்டிலிருந்து கிள்ளான் நகர் மையத்தை நோக்கி அதிவேகமாக அபாயகரமாக வாகனம் ஓட்டி சென்றது கண்டறியப்பட்டது. காலை 11:40 மணிக்கு எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதுவதற்கு முன்பு அந்த ஓட்டுநர் பல வாகனங்களை முந்திச் சென்றதாக நம்பப்படுகிறது என்று கிள்ளான் தெற்கு மாவட்ட காவல்துறை தலைவர் லிம் ஜித் ஹுவே தெரிவித்துள்ளார். இந்த மோதலால் 30 வயதுடைய பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றொரு காரின் மீது தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக லிம் தெரிவித்தார். இணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு டேஷ்கேம் வீடியோ காட்சியில் எதிர்பாதையில் முந்திச் சென்ற ஒரு கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதுவது இடம்பெற்றுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.